அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வைட்டடாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். ஸோ 100 MCQs மேக்ஸ் மேஜரை வந்து கவர் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் டெஸ்ட் ஷெடியூல் போட்டுட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி கான்செப்ட் மட்டும் கொஷின்ஸாக கேட்டிருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இதில் பயங்கரமாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டெஸ்ட் கொஷின்ஸை ரிசீவ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎன் எஸ்டின் புத்தகத்தை வந்து ஒரு கொஷின் பேங்காக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், கான்செப்ட் வைஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு குரூப் தியரி ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிலேருந்து கேட்ட கான்செப்ட். நெக்ஸ்ட் இது வந்து குரூப் தியரி மட்டும், இது கம்ப்ளீட் குரூப் தியரி செஷன் மட்டும் இது. ஸோ இதில் எல்லாமே குரூப் தியரி கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்து குரூப் தியரிலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டிருப்பேன். ஸோ எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் கொஷின் செட்டிங்லாம். ஸோ எல்லாமே ஒரு தரமான கொஷின் தான். இது எல்லாமே ஒரு வேறு லெவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். யூஜிடிஆர்பியில் பொறுத்தளவுக்கு என்னென்னா நிறைய 120 டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. மொத்தமாக ஒரு ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 120 டெஸ்ட்டு போடுற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கான கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இமீடியட்டாக யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. நீங்கள் வந்து எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அந்த 150 மார்க் ஸ்கோர் பண்ணுறதை அசால்ட்டு பண்ணிட்டு போயிடலாம். சார் இது வந்து நாங்கள் சிஎஸ்ஆர் பேட்சில் இருக்கோம் சார், சிஎஸ்ஆரும் இது யூஸ் பண்ணிக்கலாமா சார்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம எதை வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் போட்டிருந்தேன் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு, அந்த கண்டென்ட் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ்லாம் பாருங்கள், ரியல் அனாலிசிஸ் இது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேறு லெவல் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ தரமாகவும் கேட்டிருப்பேன், சும்மா வீம்புக்குன்னு கேட்குற கொஷின்ஸ்லாம் அதில் இருக்காது. ரெண்டாவது இதுக்கெல்லாம் டீட்டெயில் சொல்யூஷன் இருக்கா சார், கண்டிப்பாக டீட்டெயில் சொல்யூஷன் இது கூடவே கொடுத்துருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு வந்து இது வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி போலார் ஃபார்ம் ரிலேட்டட் கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஸோ இமீடியட்டாக என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டாவது MCQ புக்லெட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து காலேஜ் டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ், இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தேன் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்க்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக செம்ம கொஷின், இது ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு MCQs கொடுக்குறேன். 2500 ப்ராப்ளம் MCQ புக்லெட்டு தனியாக, டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் 2500 ப்ராப்ளம் MCQ புக்லெட்டு. ஸோ இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 10 யூனிட்ஸுமே வந்து MCQ போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எந்த பாயிண்ட்டுமே எந்த ஏரியாவையும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மெர்ச் பண்ணி எல்லா யூனிட்டையுமே வந்து ஒரு 2500 கொஷினில் அடக்க முடியுமானா அந்தளவுக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புத்தகம் வந்து கம்ப்ளீட் காலேஜ் டிஆர்பி மெட்டீரியலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே பிஜிடிஆர்பிக்கு ரெடி பண்ண புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுலேருந்து 85 கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. டேரக்ட் கொஷினாகவே 85 கொஷின்ஸ் கிட்ட இருந்தது இதிலேருந்து. ஸோ இது தரமான புத்தகம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் MCQs ஃபார் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு. இது ஃபுல் சிலபஸுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, இதனுடைய ஒர்த்தனான்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த புத்தகம்லாம் அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து MCQ புக்லெட்டை வாங்கி படிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்னால் கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். அதே போல் ஒவ்வொரு கொஷினுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டீட்டெயில் சொல்யூஷனும் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். புது கான்செப்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் வைஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. தேங்க்யூ.